நான் வேலைக்கு போறேன். என்ன வேலைக்கு போக விடுங்க. இங்க பாருப்பா மீனா, நீ படிச்சவில்லை, படிச்ச படிப்பை எதுக்காக வீணாக்குன? ஒன்று பண்ணுப்பா, ஸ்கூல் மாதிரி எங்கேயாவது வேலைக்கு போக வேண்டியதானே? அதுண்டா காலையில் போயிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வந்துடுவேன். அதுவும் இல்லாமல் ஸ்கூலும் நம்ம ஊருக்குள்ளே இருக்குது. நான் கூட சொல்லி வைக்கிறேன்ப்பா. இது என்னடா பெரிய ட்விஸ்டா இருக்கு. ஏப்பா மீனா, சந்தோஷம் தானே? முல்ல, நம்ம உரிமையை நாம தான் கேட்டு வாங்கணும், புரிஞ்சுக்கோங்க. எப்படி வேலைக்கு போற டாபிக் ஆரம்பிச்சு ஓகே வாங்கினேன்னு பாத்தீங்கல்ல? எப்படியோ இந்த வீட்ல இருந்து எஸ்கேப் ஆனா சரிதான். ஐயோ சாமி, போதும்பா, பகலெல்லாம் ஓடிடுவேன். இத பாருங்க, இந்த பாக்கெட் போடுறது, கத்திரிக்காய் வெட்டுறது, தேங்காய் துருவுறது, இது எல்லாத்தையும் நீங்களே பாத்துக்கோங்க. என்ன விடுங்கப்பா. பாடா. என்ன மீனா, திடீர்னு வேலைக்கு போறேன்னு சொல்லிட்ட? இல்ல, படிச்சுட்டு ஏன் சும்மாவே இருக்கணும்? வேலைக்கு போனா நல்லது தானே? ஆமா, ரொம்ப நல்லதுதான். நீ வேலைக்கு போ. மாமா சொன்ன மாதிரி நீ ஸ்கூலுக்கு வேலைக்கு போ, அதான் நல்லது. சரி. எனக்கும் வேலைக்கெல்லாம் போகணும்னு ரொம்ப ஆசைதான். அப்படியாக்கா? ஆமா முல்ல, அதுவும் ஸ்கூலுக்கு வேலைக்கு போகணும்னு ரொம்ப ஆசை. அதுவும் சின்ன குழந்தைங்களுக்கு கிளாஸ் எடுக்கணும்னு. குட்டி குட்டியா கியூட்டா இருக்குங்கல்ல அந்த பிள்ளைங்களுக்கு. அதான் இந்த எல்கேஜி யூகேஜி பிள்ளைங்களுக்கு. ஐயோ, அந்த பிள்ளைங்களை சமாளிக்கிறதெல்லாம் கஷ்டங்க. அங்க ஒண்ணு ஓடும், இங்க ஒண்ணு ஓடும், நம்மளால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. நானா பெரிய பசங்களுக்கு தாங்க சொல்லி கொடுப்பேன். நீ சொல்லிக் கொடு, நான் ஏன் ஆசைய சொன்னேன். ஏன் முல்ல, உனக்கு வெளியில வேலைக்கு போகணும்னு ஆசை இல்லையா? எனக்கு பிசினஸ் தான் ஆசைக்கா. வேலைக்கு போறது இல்ல, சின்ன சின்னதா பிசினஸ் பண்ணி பெருசா டெவலப் பண்ணி பெரிய ஆளாகணும். ஆ, சூப்பர் சூப்பர். நம்ம புது கடை ஆரம்பிக்கிற பிளான் இருக்குல்ல, அப்ப அத நீயே பாத்துக்கோ. வாடா கதிரு, உட்காரு. இருக்கட்டும் நீ. டீ ஏதாவது சாப்பிடுறியா? இல்ல நீ பரவாயில்ல. முல்ல, நீனும் கிளம்பல போ. எதுக்குக்கா? சரியா போச்சு போ. மாமா தான் உங்க 2 பேரையும் உங்க வீட்டுக்கு போயிட்டு வர சொன்னாங்கல்ல. அச்சோ, மறந்தே போயிட்டேன்க்கா. அது சரி, உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு நாங்க தான் கவலைப்படுறோம். நீ கவலைப்படுற மாதிரியே தெரியலையே. அது இல்லக்கா, எங்க அம்மா வாய் இருக்கே, அதுக்கு தான் நான் பயப்படுறேன். அதுக்கு என்ன பண்றது? போயிட்டு வா. புடவை மாத்திக்குவாக்கா? மாத்திக்கோ. கதிரு, ஏதாவது சாப்பிடுறியா? இல்ல நீ வேணாம். சித்தி ஏதாவது சொன்னாலும் நீ பெருசா எடுத்துக்காதுடா. அவங்க அப்படிதானே விட்டு தள்ளு. சரி நீ. அதுதான்க்கா பயமா இருக்கு. அதுக்கு பயந்துதான் போகணுமான்னு யோசிக்கிறேன். அதுக்குன்னு சித்தப்பா வந்து சொல்லியும் போகாம இருப்பியா? உனக்கும் பார்க்கணும்னு தோணும்ல. அக்கா, நான் மட்டும் போயிட்டு வரவா? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீ மட்டும் போய் நின்னா நல்லாவா இருக்கும்? கதிர் பாத்துப்பான். 2 பேரும் போயிட்டு வாங்க. மாமாவும் அதானே சொன்னாரு. கதிரு, கையை வீசிட்டு போகாத. பழம் இப்படி வேற ஏதாவது சத்தா வாங்கிட்டு போ, சரியா?
ஏங்க அம்மா ஏதாவது சொன்னா எதுவும் தப்பா நினைக்காதீங்க. ம் உடம்பு சரியாயிடுச்சாமா, நல்லா சாப்பிடுமான்னு சொல்லிட்டு உடனே ஓடி வந்துடலாங்க. ஏய், ஏன் இவ்வளோ பதட்டம்? அதான் சொன்னனேங்க, எங்க அம்மா வாய்க்கு தான் பயப்படுறேன். எதையாவது சொல்லி வச்சிரும். அண்ணன் என்ன போயிட்டு வான்னு சொல்லும்போதே இதெல்லாம் நடக்கும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். அம்மா அதெல்லாம் நான் பேச விட மாட்டேங்க. ஒருவேளை அதையும் தாண்டி பேசிட்டா மன்னிச்சிருங்க. அதான் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறேன்ல, அவ்வளோலாம் யோசிக்காத. அவங்களுக்காக தான் நீங்க வந்திருக்கீங்கன்னு கூட அவங்க யோசிக்க மாட்டாங்க. அவங்களுக்காக நான் இங்கே வரேன்னு சொல்லலை. தெரியுங்க, மாமா சொன்னாருன்னு தானே வரிய. இல்லை, அப்புறம் என்னங்க ஒன்னும் சொல்லாம இருக்கிய? நான் போய் ரெடி ஆகிட்டு வரேன். ஏங்க ஏதோ சொல்ல வந்தீங்களே? ஒன்றும் இல்லை. இல்லங்க, ஏதோ சொல்ல வந்திய. சரி, நானும் புடவைய மாத்திக்கிறேன். ஏன், இந்த புடவையே நல்லா தானே இருக்கு. இதுவா? ஆமாம், ரொம்பவே நல்லா இருக்கு. ஏங்க என்னங்க, என்ன? மாமா சொல்லி வரலனா வேற எதுக்காக வரிய? எல்லாத்தையும் சொல்லுவாங்க உனக்கு. கேக்கல. உனக்காக தான். ஏய், ஆ, என்ன இப்படி உட்காந்துட்ட, கிளம்பலையா? ஐயோ இதோ கிளம்புறேங்க. போலாங்க. ம். ம். ஏங்க ஏன் இவ்வளவு ஃபாஸ்டா போறீங்க? எனக்கு பயமா இருக்கு. ஒரு நிமிஷம் வண்டியை நிப்பாட்டுங்களேன். நிறுத்துங்க. இந்தா, என்னாச்சு? இப்படி ஸ்பீடா போனா நான் எப்படிங்க உங்ககிட்ட பேசுறது? என்ன பேசணும்? இப்ப நாம எங்க அம்மா வீட்டுக்கு போறோம்ல, எங்க அம்மா ஏதாவது சொன்னா தப்பா நினைச்சுக்காதீங்க. எனக்காக பொறுத்துக்கோங்க ப்ளீஸ். சரிங்களா? ம், உட்கார். பொட்டு வளையல் கண்ணாடி ரிப்பன் வளையல் வளையல் ரிப்பன் கண்ணாடி பொட்டு வளையல் வளையல் வளையல். அண்ணே, ஒரு நிமிஷம் இறங்க. எதுக்குங்க? சொல்றேன், இறங்கு. ம். என்னாச்சு? மோதிரம் வாங்கலாமா? யாருக்குங்க? நீ வாங்கிக்கிறியா? ஐயோ, இது எதுக்குங்க? அப்போ எனக்கு வாங்கலாமா? ஏங்க மோதிரம் வேணும்னா தங்கத்துல வாங்கலாமே, இது எதுக்குங்க? இல்ல, எனக்கு இதான் பிடிக்கும். ம், அப்ப வாங்கிக்கோங்க. நீ வாங்கி கொடுக்குறியா? ம். அண்ணா இது எவ்வளவுண்ணா? 80 ரூபாம்மா. 80 ரூபாவா? அதிகம் அண்ணே. இல்ல 80 ரூபான்னு தான் கொடுக்குறோம்மா. நம்ம கடையில ஒரே விலைதாம்மா. 80 ரூபாய்ல ரொம்ப அதிகம் அண்ணே. பொருள் நல்லா இருக்கும்மா. ஏய், தேவையில்லாம என் பேரம் பேசிட்டு இருக்க. கொடுத்துட்டு வாங்கிட்டு வா. ஏங்க இங்கெல்லாம் பேரம் பேசணுங்க, இல்லைன்னா ஓவரா விலை சொல்லுவாங்க. அம்மா இது எவ்வளவுன்னு சொல்லுங்க. 80 ரூபா தாம்மா. கம்மியே பண்ண மாட்டீங்களா? இல்லம்மா, ஒரே விலை தான்.
இது பாருங்களேன், இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நீ ஏன் எடுத்து கூட, எனக்கு என்ன தெரியும்? இது போட்டு பாருங்க. இது நல்லா இருக்குல்ல? நல்லா தான் இருக்கு. அண்ணா இது எடுத்துக்கிறேண்ணே. சரிம்மா, 80 ரூபா கொடுமா. அதான் சொன்னீங்களே. ஏங்க 80 ரூபாவா? கொடு. கொடுக்கவா? என்கிட்ட காசு இல்லைங்க. காசு இல்லையா? நீ தான் எனக்கு gift வாங்கி தரணும்னு. வாங்கி கொடு. காசு கொண்டு வரலங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ தான் கொடுக்கணும். மாமா கொடுத்த காசை வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேங்க. சரி, நான் இப்போ தரேன். ஆனா வீட்டுக்கு போய் திருப்பி கொடுத்துடணும். 80 ரூபாவா? இந்தாங்கண்ணே. இந்தாம்மா. வா போலாம். வளையல் வளையல் வளையல், கண்ணாடி, மோதிரம், ரிப்பன். உட்கார். டேய் சும்மா இருடா. அண்ணா இன்னும் யாரும் தூங்கலையா? ஐயோ டேய் மாமாடா திட்டு போறாரு. ஐயா அப்படியே அண்ணன் திட்டி இவங்க பயப்படுற மாதிரி தான் நடிப்ப பாருண்ணே. என்ன நடக்குதுங்க? சொன்னல கோவமா பாக்குறாரு. அண்ணி இது கோவமா உங்களுக்கு? நீங்க வேற ஏன் அண்ணி? ஏன்டா மற்ற எல்லாத்துக்கும் நீ கூப்பிடுவீங்க, விளாட்றதுக்கு மட்டும் நீ கூப்பிட மாட்டீங்களாடா? என்னை விட்டு விட்டு நீங்களா விளாட்றது? ஏன் நீ பச்சை புள்ளைய போய் இப்படி டெரர் ஆக்கிட்டீங்களே நீ. வாங்க மாமா, ஏன் ஆட்டத்தை நீங்க ஆடுங்க. காரை கையில் கொடுத்துருவேன், எல்லா காரையும் நீயே பிடியும் போட்டு நீயே விளாண்டுக்கிருவேன். காரை பிடிக்கிற சாண்டா மட்டும் நான் இருப்பேன். மாமா வாங்க, ஏன் ஆட்டத்தை ஆடுங்க, வாங்க இந்தாங்க. அப்படி கொடுப்பான்டா. டேய் நீதான் ஆடணும், ஆடு. தெரியுமே எதுக்கு அண்ணன்ட்ட காடை கொடுத்துட்டு அங்க போய் உட்காந்தீங்கன்னு. ஆடு. எப்ப முல்ல மாமா அம்மா போய் பார்த்தீங்களா? மாமா பார்த்துட்டு வரணும். எப்படியா இருக்காங்க? பரவாயில்லண்ணே. முல்ல நீ சொல்லுப்பா. வலி இருக்கத்தான் செய்து மாமா. பிசியோதெரப்பி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. மற்றபடி பிரச்சனை ஒன்றும் இல்லைல்ல? இல்ல மாமா, இவங்கள அம்மா ஒன்னும் சொல்லல. நீ சொல்ல விடலன்னு சொல்லு. பாரா அவங்க பாராட்டுறதும் அதுக்கு இவங்க கவுண்டர் கொடுக்கறதும் முடியல போங்க. பொறாம பிடிச்ச பயலே, விளையாடுறா. ஏங்க அத போடுங்க.
இதையா? ம். என்ன இது என்ன மோதிரம்? அது ஒன்றும் இல்லை, விளையாடுறா. காட்டுனே. டேய் விளையாடுங்கிற. ஆமா, இது என்னடா மோதிரம்? நீ மோதிரம் எல்லாம் போட மாட்டியே. அது சும்மா அண்ணி, நீங்க விளையாடுங்க. எங்க காட்டு, காட்டுறா. ஏய் நல்லா இருக்குடா. எப்ப வாங்குன? அது சும்மா இங்க இருந்தது, அதான் எடுத்து போட்டுக்கிட்டேன். ஏண்டா வேலை, உங்கள்கிட்ட தான் தங்கத்திலே மோதிரம் இருக்கலடா, அதை எடுத்து போட வேண்டியதானே? இல்ல வேணாண்ணே, இருக்கட்டும். சரி சரி. வேலை கண்ணா, முள்ளிய பாரு, நீ தாண்டா விளாட்னு அவனே ஊத்து பார்த்துக்கு இருக்கவே. அதை கொடுனே. என்ன மோதிரத்தை கொடுனே. டேய் என்னடா பண்ற? ம், விட்றா. எனக்கு வேணும்னே. டேய் விட்றான்றான்ல. என்ன குடுனே, எனக்கு வேணும்னே. டேய் கண்ணா, சொன்னா கேளு. நல்லா இருக்குனே, குடுனே. இல்லை டேய், கண்ணா, விட்றா. கண்ணா. லூசு பையல. எனக்கு குடுனே, எனக்கு வேணும்னே. உனக்கு நான் வேற வாங்கி தரேன்டா, சொன்னா கேளு. ஏன் இதோ கூட. முடியாது, போடா. பொறுமையா சொல்லிக்கிட்டு இருக்கேன். டேய் கதிரு, அது என்ன 50 ரூபா இருக்குமா? அவனுக்கு கூடுறா, கேக்குறான்ல. டேய் அதான் வேற வாங்கி தரேன்னு சொல்றாங்களடா. ஏன் அண்ணன் வேற வாங்கின என்னவா? டேய் விடேண்டா. ஆமா என்ன நீ, இவன் எதை கேட்டாலும் கொடுத்துருவ, இந்த மோதிரத்தை ஏன் கொடுக்க மாட்டேங்கிற? அண்ணி எனக்கு தூக்கம் வர்ற மாதிரி இருக்கு. ஆமாங்க, பயங்கரமா தூக்கம் வருதுங்க. இல்ல சரிண்ணே, நான் அப்போ தூங்கட்டுமா? இல்லை போடா, போய் தூங்குடா. ம். தூக்கத்தை எடுத்துட்டு விளாண்டுக்கு இருப்பாங்க. வாங்க போலாம். மாமா என்ன? அவ்வளவுதான், கிளம்பலாம். அப்ப நீ மோதிரத்தை தரமாட்ட. டேய் சும்மாறா, இவன் ஒருத்தன். நான் வாங்காம விட மாட்டேனே. குடு. டேய் விடுறான்றேன்ல. எனக்கு குடுனே, எனக்கு வேணும்னே. டேய் என்ன விட்டுனே. டேய் சும்மா இருக்க மாட்டியாடா? என்ன கொடுத்துருனே, என்னால இழுக்க முடியல, கொடுத்துருனே. ஏய் கைய விடுறா. கண்ணா, விடுறா அவனை. என்னை குடுனே. விடுறா டேய். டேய் லூசு, நான் தான் வேற வாங்கி தரேன்னு சொல்றேன்ல, கை விடுறா. ஏன்டா நீயும் அந்த மோதிரத்துக்காக சண்டை போடுற? அவன் தான் கேக்குறான்ல, கொடுத்துட வேண்டியதானே? சும்மா இருங்க நீ. வீம்புக்கு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஏண்டா இலை, அறிவு கேட்டவனை, அவன் ஏதோ ஆசைப்பட்டு கையில் போட்டிருக்கான் போல, அதை போய் ஏன்டா கேட்டு மல்லிக்கிட்டு திர. மாமா அவ வாங்கி கொடுத்திருப்பான்னு தோணுது மாமா, அதான் அவன் கொடுக்க மாட்டேங்கிறான். கரெக்ட் நீ. தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் ஏன்டா விளையாடுற? இப்படி கிண்டல் பண்ணிருக்கேன் பாரு. ஜீவா, ம் என்கிட்ட 20 புடவை தாண்டா இருக்கு, அதெல்லாம் எனக்கு பத்தாது. பத்தாதா? ஏன்? ஏன்னு கேட்டா, வீட்ல இருக்கிற வரைக்கும் சரி, வேலைக்கு போனா இதெல்லாம் எனக்கு பத்தாது. நாம இந்த சண்டே ஷாப்பிங் போலாம் ஜீவா, எனக்கு புடவை வாங்கி கொடு. வேலைக்கு போறியா? யாரு நீ? அதுல என்ன நக்கல் உனக்கு? நான் வேலைக்கு போவதான் போறேன். அட போ மீனா, சும்மா காமெடி பண்ணிக்கிட்டு. ஏன் 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 நான் வேலைக்கு போக மாட்டேனா? நீ எம்புட்டு பெரிய ஜோம்பேறின்னு எனக்கு தானே தெரியும். யாரு? நான் சோம்பேறியா? கையில சுத்தமா பணம் இல்ல ஜீவா. வேலை எவ்வளவு முக்கியம்னு இப்ப எனக்கு தெரியும். பணம் இல்லாம கஷ்டப்படுற அளவுக்கு இங்க ஒன்றும் நடக்கல மீனா. சாப்பாடு இல்லையா, இல்ல ட்ரெஸ் இல்லையா, இல்ல உடம்பு சரியில்லைனா மருந்து இல்லையா, என்ன இல்லை இங்க? பணம் இல்ல ஜீவா, பணம் இல்ல. உனக்கு தேவையானது எல்லாமே இங்க கிடைக்கும் போது பணத்தை வச்சு என்ன செய்ய போற? என்ன சொல்ல வர நீ? நான் வேலைக்கு போக கூடாது அதானே? அண்ணன் தான் போன்னு சொல்லிருச்சே, அப்புறம் நான் ஏன் வேணான்னு சொல்ல போறேன்? உன் அண்ணன் வேணான்னு சொல்லிருந்தா அப்ப நீயும் வேணான்னு சொல்லிருப்ப, அப்படிதானே? அண்ணன் தான் வேணான்னு சொல்லலையே.
சொல்லிருந்தா தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு.